சடங்கு மேசையை அமைத்தல். குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் தூபவர்க்கம், மெழுகுவர்த்திகள் மற்றும் காகித உருவங்களால் அலங்கரிக்கப்பட்ட பலிபீடம் அல்லது மேடையை உருவாக்குகிறார்கள். ஜோஸ் பேப்பரை எரித்தல். பேய் பணம் என்றும் அழைக்கப்படும் ஜோஸ் பேப்பர் மறுமையில் ஆவிகளுக்கு பொருள் உடைமைகளை வழங்குவதற்காக எரிக்கப்படுகிறது. உணவு வழங்குதல். பழங்கள் மற்றும் இனிப்புகள் முதல் இறந்தவர் விரும்பும் பாரம்பரிய உணவுகள் வரை பல்வேறு வகையான உணவுகள் அடங்கிய விரிவான உணவுகள் தயாரிக்கப்பட்டு பலிபீடத்தில் வைக்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்கள். பேய்களை மகிழ்விக்கவும் அவர்களின் மகிழ்ச்சியையும் நிறைவையும் உறுதி செய்யவும் நாடக நிகழ்ச்சிகள், இசை மற்றும் பாரம்பரிய சடங்குகள் நடத்தப்படுகின்றன. விளக்கு வெளிச்சம். மிதக்கும் விளக்குகள் தண்ணீரில் விடப்படுகின்றன அல்லது தெருக்களில் தொங்கவிடப்படுகின்றன. அவை ஆவிகளுக்கு வழிகாட்டவும் ஆவி உலகத்திற்கு திரும்பும் வழியை கண்டறியவும் உதவுகின்றன. மத விழாக்களில் கலந்து கொள்வது. மக்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக கோயில்கள் அல்லது சமூக மையங்களில் மத விழாக்களில் பங்கேற்கிறார்கள். பிரார்த்தனை செய்தல் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்தல். தனிநபர்கள் தங்கள் முன்னோர்களின் நல்வாழ்வுக்காகவும் தங்கள் சொந்த செல்வத்திற்காகவும் பிரார்த்தனை செய்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இந்த கூடுதல் செயல்பாடுகள் பசிப்பேய் விழாவின் ஒட்டுமொத்த சூழ்நிலை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்திற்கு பங்களிக்கின்றன. தனிநபர்கள் தங்கள் மூதாதையர்களை மதிக்கவும் அவர்களின் சமூகங்களுக்குள் ஒற்றுமை உணர்வை வளர்க்கவும் அனுமதிக்கின்றன. பிரபலமான ஆசிய நாடுகளில் பசிப்பேய் விழா கொண்டாட்டங்கள். பசிகூஸ்ட் விழா ஆசியா முழுவதும் காணப்படும் தனித்துவமான மாறுபாடுகளுடன் கலாச்சார பன்முகத்தன்மையின் வளமான திரைச்சீலையை வெளிப்படுத்துகிறது. சீனா, தைவான், ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகளுடன் ஒவ்வொரு நாடும் திருவிழாவிற்கு அதன் தனித்துவமான சுவையை சேர்க்கின்றன. அவை அனைத்தும் உள்ளூர் பழக்கவழக்கங்கள், நம்பிக்கைகள் மற்றும் மரபுகளின் கண்கவர் கலவையை வெளிப்படுத்துகின்றன.